வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து சீதா கிட்ட போய் மீனாவ பத்தி கொஞ்சம் விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா? கிருஷ்ண வந்து தத்தெடுக்கணும்னு நெனச்சேன். ஆனா அதுக்கு உங்க அக்கா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னுலாம் பேசியிருப்பாரு. அத பத்தின விஷயத்த நம்ம சீதா மீனா கிட்ட பேசும்போது, நம்ம மீனா ஏதேதோ சொல்லி மழுப்பிட்டாங்க. அத வச்சு நம்ம சீதா, இவங்க அக்கா மழுப்ப தான் செய்றாங்கங்கிறதையும் கண்டுபிடிச்சுட்டாங்க. சரி, இந்த விஷயத்தினால அவங்க 2 பேரும் சண்டை போடாம இருந்தா அதுவே நமக்கு போதுங்கிற மாரி நெனச்சுட்டு அவங்களும் வீட்டுக்கு கெளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம விஜயா நம்ம சிந்தாமணிய கூப்பிட்டு வச்சு பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம சிந்தாமணியோட பொண்ணு நம்ம சத்யா கூட வர்றத பார்த்துட்டு, சிந்தாமணி யார் அந்த பையன்ங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. சிந்தாமணிக்கு அது சத்யாங்கிறது தெரியாதுங்க. அது வந்து வேலை செய்ற பையன் அப்படின்னு சொல்லும்போது, அவன் கூட எல்லாம் எதுக்கு வரங்கிற மாரி நம்ம சிந்தாமணி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அ அப்படியே நம்ம விஜயா கிட்ட போய் பிளானும் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிறிஷ எப்படி வெளியேத்தலாம் அப்படிங்கிற மாரிலாம் பிளான் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா அங்க நம்ம பார்வதி, இந்த மாரி விஷயத்தெல்லாம் இங்க இருந்து பேசாதீங்கங்கிறத ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு கெளம்பிட்டாங்க. அப்ப நம்ம சிந்தாமணி, ஃபர்ஸ்ட் பார்வதி விஷயமா, இல்ல கிருஷ் விஷயமான்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம விஜயா முதல்ல நம்ம விஷயத்த பார்ப்போம். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்போதைக்கு எந்த பிளானும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம அருண் வந்து ஒரு டீ கடையில அவங்க ஃப்ரெண்டு கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே டீ கடைக்கு நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு கூட வராங்க. வந்துட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது, நம்ம அருண் சும்மா இல்லாம முத்துவ வம்பிழுக்க பார்க்குறாங்க. கிருஷ தத்தெடுக்க போற விஷயத்த பத்தி நம்ம சீதா அருண் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. அந்த விஷயத்த வச்சுட்டே நம்ம முத்துவ அவன் கலாய்க்க ஆரம்பிச்சுட்டான். குழந்தை பெத்துக்கிறதுக்கு என்ன வழியா இல்ல? அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேச, அது நம்ம முத்துக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆக, நான் அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறது நமக்கே தெரியுங்க. நம்ம முத்து கோவமா போய் அருணா அடிச்சுட்டான். இது அடிதடி ஆயிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணாமலை அந்த வழியா கிராஸ் ஆகி போறாரு. கரெக்ட்டா நம்ம முத்துவ பார்த்துட்டு, முத்துவ வந்து நிறுத்தி என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, முத்து சொல்ல சொல்ல வரான். ஆனா அண்ணாமலை சொல்ல விட மாட்டேங்கிறாருன்னு வைங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம முத்து வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாமலை முத்துவ அடிச்சிடுறாருங்க. அப்போ நம்ம அருணுக்கு ஒரே சந்தோஷம் தான் போங்க. அதுக்கப்புறம் அருண் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அருண் வந்து அண்ணாமலை கிட்ட என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்கங்கிற மாதிரிலாம் பேசிட்டு போயிட்டாரு. நம்ம அண்ணாமலையும் கோச்சிட்டு வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ணாமலை நேரா வீட்டுக்கு வந்தோடனே மீனா கிட்ட அருணுக்கும் முத்துவுக்கும் என்னம்மா பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது மீனாவுக்கு அப்படிலாம் எதுவுமே இல்ல மாமா அப்படின்னு சொல்றா. இல்லையே அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்களேன்னு சொல்லும்போது மீனாவுமே அது பெரிய ஷாக்கா தாங்க இருந்துச்சு. பின்னாடியே நம்ம முத்துவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த கையோட அவங்க அப்பா கிட்ட நான் இன்னைக்கு பண்ணது தப்புதான்ப்பான்னு சொல்றாங்க. நம்ம அண்ணாமலை இப்பயாச்சும் என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேக்குறாரு. உடனே நம்ம முத்து இதுதான் ஆச்சுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லி முடிச்ச கையோட நம்ம மீனாவை பார்த்து இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவதான் கிருஷ்ண தத்தெடுக்க வரல. இவகிட்ட என்ன ரீசன்னு சொல்லி கேளுங்க. நீங்க கேட்டாச்சும் அவ சொல்றாளான்னு பாக்கலாங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம அண்ணாமலையும் நம்ம மீனாவை உட்கார வச்சு என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ணாமலை மட்டும் இல்லைங்க. விஜயா கூட கேட்டாங்க. ஆனா நம்ம மீனா சொல்லுவாங்களான்னு தான் தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ரோஹிணி பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேட்கறதுனால நம்ம மீனா உண்மை சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு பயத்துல நம்ம ரோஹிணி ஒரு பக்கம் இருக்காங்க. அவங்களும் இதை எப்படி எப்படியோ திருப்பி ஒரு பாக்குறாங்க. கடைசியா நம்ம மீனா நான் சொல்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லுவாங்களா மாட்டாங்களாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.